அனைவருக்கும் வணக்கம். மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் ராஜ்குமார் அப்படின்றவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கிளர்க்காக இருக்கார். இவருக்கு வந்துட்டு ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. பையனோட பேர் வந்து தனிஷ்க், 8 வயசு ஆகுது. பொண்ணுக்கு வந்துட்டு 16 வயசு ஆகுது. பேர் வந்து காவியா. இவங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க வந்து அடிக்கடி வந்துட்டு ஆன்மீக சுற்றுலா போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மேக்ஸிமம் வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மார்ச் மாதம் 2023 அப்போ ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்துட்டு ஃபேமிலியோடு போகிறாங்க. அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போன இடத்துல வந்துட்டு இந்த ஆர்த்திக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போயிடுறாங்க. ஆர்த்தி வந்து இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேமிலியை பார்த்துக்கக்கூடிய மொத்த பொறுப்பு வந்து ராஜ்குமார் கிட்ட வருது. ராஜ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் சமைச்சு போடுறதுலேருந்து அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே டோட்டலாக இவர் தான் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ரயில்வே ஜாப்பையும் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த ராஜ்குமாரோட குடும்பத்துக்கு வந்துட்டு பக்கத்தூரில் வந்துட்டு சொந்தக்கார குடும்பம் இருக்காங்க. இந்த சொந்தக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட பேர் வந்து ஆர்த்தி. வயசு 17 ஆகுது. இந்த பொண்ணும் இந்த காவியாவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதாவது 2 பேருமே வந்துட்டு லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வராங்க. கடந்த 2024 மார்ச் மாதம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்த்தியோட மொபைலுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து காவியா அனுப்புகிறாங்க. வெறும் 14 செகண்ட் தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட காவியா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டாங்க. தன்னோட அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு மொபைலை காட்டுறாங்க. அவரும் வந்துட்டு இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டார். ஷாக்கான அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக ஜபல்பூரில் இருக்கக்கூடிய தன்னோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு இந்த வாய்ஸ் மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு இமீடியட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. அங்கே ஜபல்பூரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாரும் உடனடியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதேமாதிரி ரயில்வே போலீஸ் 2 பேருக்குமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே உடனடியாக இங்கே ராஜ்குமாரோட வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. ரயில்வே போலீஸும் வந்துட்டு ஆள் வந்திருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ராஜ்குமாரோட கதவு வந்துட்டு வீட்டோட கதவு ஃப்ரண்ட்டு கதவு வந்து மூடி இருக்குது. பின்னாடி பக்கம் போய் பார்த்தாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய கதவை வந்து யாரும் உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் போலீஸும் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரே ரத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடே வந்துட்டு ரொம்ப வந்து அலங்கோலமான நிலையில் இருக்குது. ஏதோ எல்லாத்தையும் கலைச்சி போட்ட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லிவிங் ரூமில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து சுற்றி இருக்கிறத பார்க்குறாங்க. அது வந்து வேறு யாரும் கிடையாது, ஏதோ ஒரு மனித உடல் வந்து பிளாஸ்டிக் கவரால் சுற்றி இருக்கிறது கிளியராக தெரியுது. அந்த பிளாஸ்டிக் கவரை வந்துட்டு போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, அது வேறு யாரும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இதே ராஜ்குமார் தான் வந்துட்டு இறந்த நிலையில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் வந்து சுற்றி இருக்காரு. அதுவும் இந்த ராஜ்குமார் வந்துட்டு நார்மலாக இறந்து போக கிடையாது, பயங்கரமாக வந்துட்டு அவரோட தலையிலேருந்து மூளையெல்லாம் வெளியில் வந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கொடூரமாக வந்து வேறு யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. போலீஸ் வந்துட்டு மற்ற ரூம்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த 8 வயசான சின்ன பையன் தனிஷ்க் அப்படின்ற பையன் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு இறந்த மாதிரி இருக்கான். அதாவது தலையில் வந்துட்டு பயங்கரமாக வந்து கத்தியில் குத்தி நிறைய பிளட்டெல்லாம் வந்துட்டு வெளில வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து கொடூரமாக வந்து இந்த பையனும் வந்து இறந்து போய் கிடக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்துட்டு காவியான்ற ஒரு பொண்ணு இருக்கணுமே, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த காவியாவை ஆளையே காணோம். இந்த ஆர்த்திக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது வந்துட்டு இந்த காவியா அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க, இந்த காவியா என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, அதாவது என்னோட தம்பியையும் என்னோட அப்பாவையும் வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முகுல் சிங் அப்படின்ற ஒரு 19 வயசு பையன் வந்துட்டு கொடூரமாக கொலை பண்ணுறான் அப்படின்றது மட்டும் இருக்குது. அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டு கால் வந்து கட்டான மாதிரி இருக்குது. அதாவது வெறும் 14 செகண்ட் மட்டும் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை அனுப்பி விட்டுட்டு ஒருவேளை காவியா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம், இவங்களை கொல்றதை பார்த்துட்டு தன்னோட உயிரை காப்பாற்றணுங்கிறக்காக ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ வேறு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு வீடு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காவியாவோட மொபைல் வந்து கிடைக்குது. ஸோ காவியா வந்துட்டு உயிருக்கு பயந்து தன்னோட மொபைலையும் விட்டுட்டு இங்கேருந்து போயிருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த காவியா எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த முகுல் சிங் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறதா இந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்குது. ஸோ அந்த பையன் எங்கே அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக போலீஸ் வந்துட்டு விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த காவியா எங்கே போனாங்கன்னு தெரியல, அதே மாதிரி இங்கே கொலை பண்ணின முகுல் சிங் இவனும் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியுமே வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் போலீஸுக்கு கிளியராக தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த காவியாவும் முகுல் சிங் 2 பேருமே வந்துட்டு ஒன்றா போகிறது வந்துட்டு கிளியராக தெரியுது. அதாவது
இவன் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை, இந்த பொண்ணு விருப்பப்பட்டு இவன் கூட போன மாதிரியே கிளியராக தெரியுது. காவியா வந்து வெளியில் போனப்போ தன்னோட மொபைலை மட்டும்தான் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க அப்பாவோட மொபைலும் அவங்க இறந்து போன அவங்க அம்மாவோட மொபைலும் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ஏடிஎம் கார்டையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்க அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1,50,000 ரூபா பணம் இருக்குது. அதே மாதிரியே அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்லேயே வந்து பணம் இருந்திருக்கலாம். ஸோ ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போலீஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாதிரி இவங்க வந்துட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணினாங்க அப்படின்னாக்க எங்கே பண்ணினாலும் அதோட அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயத்தில் அவங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணாலும் எந்த ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதனால் போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க ஏதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி போனவங்க ஜபல்பூர்லேருந்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவுக்கு கிளம்பி போகிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கலபுராங்கி அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆனதாக வந்துட்டு காட்டுது. ஸோ உடனடியாக போலீஸ் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி எடுத்ததில் 2 பேருமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு நல்லாவே சிசிடிவியில் கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் ரெண்டுமே வந்துட்டு சூட்கேஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, 2 சூட்கேஸ் மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. உடனடியாக போலீஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அலர்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு கிளம்பி போக சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ திரும்பவும் அடுத்த யூபிஐ ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறக்காக போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 23 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆகுது. அதாவது இந்த முறை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதுரா அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு யூபிஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்லேயே வந்துட்டு பணம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்துட்டு போலீஸ் எடுக்கிறாங்க. இவங்க அங்கே மட்டும் போக கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க 2 பேருமே. திரும்பவும் அவங்கள வந்து பிடிக்க முடியல. திரும்ப அடுத்த முறை ஏதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறக்கா மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை எங்கே யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சண்டிகரில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு உடனடியாக போலீஸ் போகிறாங்க. போலீஸ் போகிறதுக்குள்ளே திரும்பவும் அங்கேருந்து வந்துட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த முறை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது கையில் வந்துட்டு நிறைய பேக்லாம் வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியுது. இந்த இறந்து போன ராஜ்குமாரோட அக்கௌண்ட்டை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட 1,50,000 பணமும் வந்துட்டு சுத்தமாக வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கையில் பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இனிமேல். அதனால் கண்டிப்பாக மறுபடியும் வந்துட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. அப்போது இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாயிரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா ஹரித்வாருக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு தங்குறதுக்கும் வந்து ஃப்ரீ தான், சாப்பாடும் ஃப்ரீ தான். ஸோ இவங்க கையில் பணம் இல்லாதனால நேராக ஹரித்வார் வந்து போயிருக்காங்க. போனவங்க அங்கேயும் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. ஸோ உடனடியாக போலீஸ் வந்துட்டு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து இவங்களை பிடிக்கல அப்படின்னாக்க திரும்ப பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே சிரமமாயிடுங்கிறக்காக ரொம்ப அலர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்துட்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியா முதற்கொண்டு வந்துட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு கிளியராக ஃபோட்டோ எடுத்து உடனடியாக அனுப்பிச்சி வச்சு இவங்களை வந்துட்டு இமீடியட்டாக பிடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு இவங்களை அடையாளம் பார்த்து இந்த பொண்ணை வந்துட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு உடனடியாக போலீஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க லோக்கல் ஸ்டேஷனில். இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அலர்ட் ஆகி உடனடியாக ஓடி போயிடுறான். இந்த பொண்ணு மட்டும்தான் வந்துட்டு போலீஸில் சிக்கிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணை வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போதே இவன் வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து வாண்டடாக வந்துட்டு சரண்டர் ஆகிடுறான். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு தன்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம். ஒருவேளை அந்த பொண்ணு நிரபராதியாகவும் இவனை வந்துட்டு குற்றவாளியாகவும் கூட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவனே வந்துட்டு சரண்டர் ஆகுறான். ஸோ போலீஸ் வந்துட்டு 2 பேரையும் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ணீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முகுல் சிங் கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு விசாரணை வந்து போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறான். அதாவது இந்த கொலையை வந்துட்டு தான் வந்து எதுக்காக பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றிலாம் விவரமாக சொல்கிறான். இந்த காவியாவும் இவனும் வந்துட்டு பக்கத்து வீடாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த பொண்ணை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இவனுக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்ச நாளில் இந்த பொண்ணு வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லவ் மேட்டர் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து உடனடியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ராஜ்குமாருக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணிட்டாருன்னா கண்டித்தது மட்டும் இல்லாமல் நேராக போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதாவது 18 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவனை வந்துட்டு போக்சோ கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போனவன் வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு மறுபடியும் வந்து வெளில வந்துடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா ராஜ்குமார் வந்து தன்னை வந்து போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. ஸோ இவரை வந்து விடக்கூடாது, கொன்னே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு கோவத்தில் சுற்றிட்டு இருந்திருக்கான். கோவத்தில் சுற்றினவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு இந்த காவியாவை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி உள்ளர கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு காவியாவை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இந்த முறை என்ன நடக்குதுனாக்க, இவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனது தெரிஞ்ச உடனே ராஜ்குமார் வந்துட்டு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு காவியாவை அனுப்பி வைக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, சோசியல் மீடியாவில் வந்துட்டு அந்த பொண்ணோட வந்து பேசி பழகி திரும்ப வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு இவனை வந்து சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது லவ் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பாவால் தான் நான் வந்து ஜெயிலுக்கு போனேன், ஸோ அவரை வந்து நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. அவங்க அப்பாவே வந்து கொலை பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட மனசை வந்து இவன் மாற்றி வச்சுருந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அப்பாவை எப்படிலாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கிளியராக சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல கொலை பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதத்தை வந்து வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த கொலை பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ப்பான கத்தி, கை க்ளவுஸ், அதாவது கை ரேகப்பற்றக்கூடாதுன்னு கை க்ளவுஸு, கேஸ் கட்ரு, இது எல்லாமே கடையில் வாங்காமல் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறான். அதாவது கடையில் வாங்கினாக்க கண்டிப்பாக போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக யோசித்து அமேசானில் வாங்குகிறான். அங்கேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து என்ன பண்ணுறான்னா, அமேசானில் வாங்கும்போது தன்னோட வீட்டு அட்ரஸ் போடாமல் வேறு ஒரு வீட்டு அட்ரஸை, அதாவது ஒரு ஃபேக்காக ஒரு அட்ரஸை போட்டுட்டு அவங்க பார்சல் கொண்டுட்டு வரும்போது இவன் நடந்து வந்து வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி தான் வாங்கியிருக்கான். ஸோ எல்லா பொருளையும் வந்துட்டு அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டான். இந்த நிலையில் 2024 மார்ச் மாதம் காலையில் 8 மணி இருக்கும். இந்த டைமுக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ராஜ்குமாரோட வீடு வந்து சுற்றி ஆக்சுவலாக பூட்டி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு ராஜ்குமார் வந்து சமையல் கட்டில் வந்து சமைச்சிட்ருக்காரு தன்னோட குழந்தைங்களுக்காக. இந்த பொண்ணும் இந்த பையன் 2 பேருமே வந்துட்டு ஹாலில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த முகுல் சிங் வந்துட்டு பின்னாடி கதவு வழியாக வந்துட்டு அந்த பின்னாடி கதவை உடைக்கிறதுக்காக கேஸ் கட்டரை ஆக்சுவலாக கையில் கொண்டு வரான். அந்த கேஸ் கட்டரை வச்சு கதவை வந்து உடைக்கிறான். உடைச்சிட்டு உள்ளே வரும்போது டக்குன்னு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு ராஜ்குமார். 2 பேரும் கிட்டத்தில் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவன் தான் கத்தி ஆல்ரெடி வந்து ரெடியாக கொண்டுட்டு வந்ததுனால அந்த கத்தி எடுத்து சரம் மாதிரியாக வந்து தலையிலே வந்து குத்துறான். அந்த மாதிரி குத்துனதில் மூளையே வந்து ஆக்சுவலாக வெளியே வந்துருச்சு. அந்த இடத்துலேயே சரிஞ்சு போய் ராஜ்குமார் வந்து இறந்து போயிட்டார். இந்த சவுண்டு கேட்ட உடனே உள்ளே விளையாடிட்டு இருந்த அந்த தனிஷ்ன்ற 8 வயசு பையன் வந்துட்டு வெளில வரான். வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனை காலில் பிடிச்சிட்டு கெஞ்சுறான். இது மாதிரி எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். பட்டு இந்த சின்ன பையன் கெஞ்சியும் வந்துட்டு இந்த முகுல் சிங் வந்து கேட்கவே இல்லை. இந்த சின்ன பையனையும் தலையிலே குத்தி வந்துட்டு கொலை பண்ணுறான். கொன்னுட்டு இந்த பாடியெல்லாம் ஆக்சுவலாக ஏதாவது மறைச்சி வைக்கணும். ஸோ இந்த காவியாவையும் கூப்பிட்றான். காவியாவையும் கூப்பிட்டுட்டு மறைச்சி வைக்கிறதுக்கு இடம் தேடும்போது இந்த சின்ன பையனை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு வச்சு மூடிட்டான். அதே மாதிரி இவரை வந்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தா பெரிய உடம்பாக இருக்குது, ஸோ வைக்க முடியாது. அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு சுற்றி அந்த ஒரு லிவிங் ரூம்லேயே வந்துட்டு தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த காவியாட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு சாப்பாடு வேணும், நீ போய் சமைச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறான். இந்த பொண்ணும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் சமைச்சு வந்துட்டு இவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க. அதாவது இந்த காவியாவும் முகுல் சிங் 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட சொந்தக்கார பொண்ணான ஆர்த்திக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் 14 செகண்ட் வந்து அனுப்புனது. இந்த வாய்ஸ் மெசேஜை அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு கலர் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு தான் 2 பேரும் வந்துட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க. ஸோ இவனை விசாரிக்கும் போது இன்னும் ஒரு திடுக்கிடுமான ஒரு தகவல் வந்து வெளியே வருது. என்ன அப்படின்னா, இவன் வந்து கொலை பண்ணுறது கோவத்தில் வந்து ராஜ்குமார் அவர்களை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இவன் கொலை பண்ண நினச்சது வந்து மொத்தம் 5 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கான். யார் அந்த 5 பேர் அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு கொலை பண்ண நினச்சது இந்த ராஜ்குமாரை. ஏன்னா தன்னை வந்து போக்சோ கேஸில் வந்துட்டு மாட்டி விட்டார் அப்படிங்கிறக்காக அவன் நினச்ச மாதிரியே கொலையும் பண்ணிட்டான். 2வது யாரை நினச்சிருக்கான் அப்படின்னாக்க, இந்த ராஜ்குமார் அவங்களுக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். எதுக்காக அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த லவ் மேட்ரு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்ததே ஆக்சுவலாக அந்த பொண்ணு தானாமா. அதனால் அந்த பொண்ணையும் கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். அடுத்தபடியாக தன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, இவனை வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இவன் ரொம்ப தப்பான பையன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி தப்பான விஷயம்லாம் சொன்னாங்க. அதனால அவங்களே கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். அது எதுக்காக அப்படின்னாக்க, இந்த போக்சோ கேஸில் வந்துட்டு சாட்சி சொல்லியிருக்காங்க இவனுக்கு எதிராக. அதனால் அவங்களே கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். 5வது யாரை கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான்னா, இது சம்பவம் எல்லாத்துக்கும் காரணமே இந்த காவியா தான். ஸோ காவியாவை நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருக்கான். ஸோ மொத்தம் 5 பேரை கொலை பண்ணணும்னு நினச்சி தன்னோட நெஞ்சில் ஆக்சுவலாக டேட்டூ கூட போட்டிருக்கான். எலும்பு கூடு மாதிரி போட்டு டேட்டூ போட்டிருக்கான். என்ன தான் வந்துட்டு காவியா வந்துட்டு எந்த ஒரு கொலையும் பண்ணலை அப்படின்னாலும் இந்த கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்ததுனால அவங்களே வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு கம்பி அணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தில் இந்த முகுல் சிங்கை வந்துட்டு கொலை பண்ணது வந்து ஒரு ஈகோனால் கொலை பண்ணான் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, தன்னை வந்து இது மாதிரி மாட்டி விட்டாங்களே அப்படின்ற ஒரு ஈகோ ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஈகோனால் அவனோட லைஃபும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. இவனுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த பொண்ணு ஈஸியாக வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்,
இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு ஈஸியாக ஏமாந்து விழுகிறது, டக்குன்னு பார்த்தோன்னே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சினிமாவில் லவ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு லவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஈஸியாக விழுந்ததோட விளைவு தன்னோட குடும்பமும் அழிஞ்சு போய் அந்த பொண்ணோட லைஃப்பும் வந்து அழிஞ்சு போச்சு. அதாவது எந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு நல்லவனை பார்த்து லவ் பண்ணுங்கள். அதாவது உதாரணமாக சொல்லணும்னா, ரக்கட் பாயாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு டைலாக் வேணால் நல்லா இருக்குமே தவிர லைஃபுக்கு வந்துட்டு செட் ஆகாது. நல்ல கேரக்டராக இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்து லவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி 1ஆம் நம்பர் மொல்ல மாதிரி பொறுக்கி கஞ்சா அடிக்கிறவன் இந்த மாதிரி ஆட்களை பார்த்துட்டு தேடி தேடி லவ் பண்ணி உங்களோட லைஃப்பும் வந்துட்டு அதில் ஸ்பாயில் ஆகிடும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க லைஃப்பும் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால் நல்ல பையனை லவ் பண்ணுங்கள், தவறே கிடையாது. அதை விட்டுட்டு தவறான ஆட்களை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதில் சில பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது கெட்டவனை வந்துட்டு நான் நல்லவனை திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு டைலாக்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலாக கெட்டவனை திருத்துறதுக்கு போலீஸும் ஜெயிலும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் அவங்கள வந்து திருத்த தேவையில்லை. நீங்கள் திருத்துறன்ற பேரில் உங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ கெட்டவனை நிராகரிக்க கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு அவனை நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு லவ் எதுவும் பண்ணிட வேண்டாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபைனலாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.